வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூவில் ஒரு டீ போடுறது தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், அதுக்கப்புறம் முக பராமரிப்புக்கு எல்லாமே வந்து இதை முகத்தில் பூசுகிறத விட டைரெக்டாக சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க. அது போக ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடலோட இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கிறதுக்கு, இதயத்தோட வந்து இதயம் வந்து கொஞ்சம் பலமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த செம்பருத்தி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மோஸ்ட்டு செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டு 5 இதழ் பூ இருக்கும் பார்த்திங்களா, 6 இதழ், அந்த பூவை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதழை வந்து ஒன்று ஒன்றா பிச்சு வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து மொத்தம் 3 பூ எடுத்திருக்கேன் 1 டம்ளர் தண்ணிக்கு. இப்போது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இந்த செம்பருத்தி பூவை வந்து இந்த தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம். செம்பருத்தி பூவை தண்ணியில் போட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பூவில் இருக்கக்கூடிய இந்த ரெட்டு கலர் எல்லாமே வந்து தண்ணியில் அப்படியே இறங்கிரும். அந்த தண்ணியோட கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஊற்றிக்கலாங்க, ஊற்றி குடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து சூடாகிட்டுருக்கு. சூடாகும்போதே பாருங்கள் அந்த பூவோட கலர் வந்து மாறுது, தெரியுது பாருங்கள், ஒயிட்டு கலராக மாறுது. அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டு எல்லாமே வந்து தண்ணியில் இறங்கி இது எல்லாமே வந்து ஒயிட்டாக மாறுது பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆக ஆக கலர் ஃபுல்லுமே உங்களுக்கு மாறிடுங்க. மாறி ஃபுல் எசன்ஸும் தண்ணியில் இறங்கி நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடும் டீ குடித்தோன்னா என்ன கலரில் இருக்கும், டீ தூள் போட்டு குடித்தோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க கலர் வந்து. இப்போ பாருங்கள் நல்லா இறங்கிட்டே இருக்குது உள்ளே ஃபுல்லும். இப்போ லைட்டாக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியோட கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். நம்ம ஒயிட் கலரில் தண்ணி ஊற்றணும், தண்ணி வந்து லைட்டு பிங்காக வந்து மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிச்சுது அப்படின்னா தண்ணி வந்து நல்ல கலர் வந்து மாறிடுங்க, சேஞ்ச் ஆயிரும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் இலையெல்லாம் நல்ல வெள்ளை கலர் ஆகிட்டு பாருங்கள் கொதித்து வந்த உடனே. நீங்கள் வந்து சுடு தண்ணியில் போட்டு இந்த பூவை போட்டு மூடி வச்சும் போடுவாங்கங்க. ஆனால் அதில் வந்து இந்த அளவு ஃபுல்லும் வந்து எசன்ஸ் இறங்குமாங்கிறது வந்து தெரியல. இந்த மாதிரி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூவில் இருக்கக்கூடிய இது ஃபுல்லுமே நமக்கு கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள் நல்ல கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கலர் வந்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா இது வந்து கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க. ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேன் விட்டுக்கலாங்க. ஜீனி வந்து போடாதீங்க. ஜீனி போடுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக தேன் விட்டுக்கோங்க. இப்போ தேன் வந்து எடுத்துருக்கேன்னா கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் வந்து ஜாஸ்தி குடிப்பீங்க அப்படின்னா தேன் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. சுகர் கம்மியாக சேர்க்குறவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தேன் போட்டுக்கோங்க. ஜீனி வந்து நல்லது கிடையாதுங்க நல்லா உடம்புக்கு, அதனால் கொஞ்சமாக நம்ம தேன் சேர்த்துக்கலாம். இப்போ தேன் ஊற்றியாச்சு. தேன் ஊற்றிட்டு பாருங்கள் நான் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தான் தேன் விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூடுதலாக தேன் வந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த டீ வந்து ஊற்றிடலாங்க. பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படி மாறிட்டே வருதுன்னு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா தேன் வந்து கரைகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த டம்ளரில் வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியலைங்க. இந்த கலர் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டோடு குடிச்சிருங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லியும் குடித்தாலும் ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு 3 நாளாவது செம்பருத்தி பூ கிடச்சிதுன்னா குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த டம்ளரில் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான செம்பருத்தி டீ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. பாய்ங்க.